அந்த நேரத்தில் தான் எல்லோரும் அல்லோலகலோலப்பட்டு நிற்பார்கள். மோஷர் மைதானத்தில் ஓடுவார்கள். சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அல்லாஹ் வருவான் கேள்வி கணக்கு கேட்பதற்காக. ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதி அரசர் வாரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய வழக்கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. பெரிய சனத்திரல் இருக்கி ஜட்ஜ் வாரார், பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் வாரார், இல்லாட்டி மிக இலங்கையிலே அல்ல உலகத்திலே பேர் போன ஒரு ஜட்ஜ் வாரார் தீர்ப்பு சொல்லுது. மிக முக்கியமான ஒரு கேஸ், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வரக்குள்ள அந்த கோர்ட் இருக்கிறார்கள், அந்த குற்றவாளிகள், அங்க இருக்கிற லோயர்ஸ், அங்க வேலை செய்யக்கூடிய ஆக்கள்ல மனோநிலையில எப்படி இருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்துல படைக்கப்பட்ட மௌத்தான் எல்லாருமே எழுப்பி நிற்கிறாங்க. சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. வியர்வை, என்ன நடக்குமோ என்று தெரியாது, சொர்க்கமா நரகமா என்று தெரியாது, வலது பக்கம் பட்டோலை கிடைக்குமா இடது பக்கம் பட்டோலை கிடைக்குமான்னு தெரியாது, இடது பக்கம் பட்டோலை கிடைச்சா என்ன நடக்கும் என்ற அந்த சிந்தனை அங்க இருக்கும். அது ஒரு டென்ஷனான அந்த நேரத்துல ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வருவான். எப்படி இருக்கு நம்மட மனோநிலைகள் எல்லாம், எப்படி இருக்கின்ற ஒருவருடைய உணர்வுகளும், இந்த உலகத்துல அகங்காரத்திலும் அக்கிரமத்திலும் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பவர்களும், நான் தான் பலசாலி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், எனக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் அதிகாரம் பேசியவர்கள் இப்போது அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வருகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் நான் சொல்லுவதுதான் தீர்ப்பு, நான் சொல்லுவதுதான் சட்டம் என்று வாழக்கூடியவர்கள் எல்லாம் நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீர்ப்பு சொல்வதற்காக வருகின்ற போது எவ்வளவு பயம் வரும். அந்த நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அல்லாஹ் வருகிறான். மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள். சில தஃசீர்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருவான், பின்னால மலக்குமார்கள் அணி அணியாக வந்து கொண்டிருப்பார்கள், அல்லது மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருவான். ரெண்டு விதமாக தஃசீர்கள்ல சொல்லப்படுகிறது. எதுவா இருந்தாலும் மலக்குமார்கள் இருப்பார்கள், மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருவான். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அதிகாரி வாரார், அவருக்கு பின்னால ஒரு ஒரு 20-30 போலீஸ் வருகுது அல்லது ஆமி வருகுது. அவங்களோட பாதுகாப்போடு அவர் வரும்போது அவர் அந்த இடத்துல கெத்து வேற, அந்த இடத்துல மனிதர்களுடைய மனோநிலை வேற, ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு உணர்வு. எத்தனை மலக்குமார்கள் வருவார்கள், எத்தனை மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள். வருவது யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறார், இந்த நாளில் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? உலகத்திலே தீர்ப்பு சொன்னவர்கள், உலகத்திலே நினைத்ததையெல்லாம் சாதித்தவர்கள், உலகத்திலே நினைத்ததையெல்லாம் செய்ய முடியுமான அளவுக்கு அதிகாரமும் பலமும் படைத்தவர்கள், தீர்ப்பு சொன்னவர்கள். இந்த இன்றைய நாள் தீர்ப்பு சொல்வது யார்? இன்னல் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் இந்த இடத்துல தீர்ப்பு சொல்லலாம். மற்றவர்கள் எல்லோர்களும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அப்படிப்பட்ட ஒரு நாள் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாள், தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளில் மாலிக் அரசன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்கள் எல்லாம் உடைசூழ அணி அணியாக நிற்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருவான். மனிதர்களுடைய நிலை அந்த நேரத்தில் டென்ஷனான ஒரு நிலை. இந்த நிலை வருவதற்கு முன்னால் உன்னை பணிவாக ஆக்கிக்கொள், மற்றவர்கள் மீது இறக்கப்படு. அல்லாஹ் சொன்னானே, கல்லா பல்லா துக்ரிமுனல் யதீம், அனாதைகளை அவன் கண்ணியப்படுத்த மாட்டான். வலா தஹாபூன அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு வசதி இல்லாட்டியும் இன்னொருவரை தூண்டவும் மாட்டான். ஏனென்றால் அவன் அதிகாரத்தோடு இருந்தான், தன்னை பெரியவராக நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த நினைப்பை விடு. திடீரென்று ஒரு வருத்தம் வந்து திடீரென்று உலகம் அழிக்கப்பட்டு அதுக்கு பின்னால் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் பணிவாக நடந்து கொள், அல்லாஹுக்கு கட்டுப்படு, இபாதத்தை செய், ஏழைகளோடு இரக்கமாக நடந்து கொள், அனாதைகளோடு இரக்கமாக கண்ணியமாக நடந்து கொள், அனாதைகளுடைய சொத்துக்களை சுரண்டாதே, ஏழைகளுடைய சொத்துக்களை சுரண்டாதே, ஏழைகளுக்கு அநியாயம் செய்யாதே, அவர்களோடு அன்பாகவும் இரக்கமாகவும் இருந்து கொள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையிலே இந்த நிலையை யோசித்து பாருன்னு சொல்கிறான்.